ஹாய் ஹலோ பீப்ஸ், எல்லோரும் எப்படிடா இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாருமே சேஃபாக ஹெல்த்தியாக ஹாப்பியாக இருப்பீங்க நம்புறேன்டா. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது டேக்குடைய எஃப்எஃப் அதோடைய நெக்ஸ்ட் பார்ட் தாண்டா பார்க்க போகிறோம். போன பார்ட் பார்க்காதவங்க பார்த்துட்டு வாங்கடா, அப்போ தான் அந்த பார்ட் புரியும். அண்டு சாரிடா டிலே பண்ணதுக்கு, பிகாஸ் பக்ரீத் வரதுனால கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் ஒர்க்குடா. ஸோ அதனால தான் கொஞ்சம் இதாகுது. ஸோ கொஞ்ச நாளைக்கு வந்து கொஞ்சம் இப்படி தான் இருக்கும். இந்த பக்ரீத்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் முடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும்டா. நான் பட் கிடைக்கிற டைமில் நான் கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணி போடுறேன்டா. இன்னும் ஃபியூ பார்ட்ஸ் தான்டா, ஒரு 2-3 பார்ட்ஸில் நான் என் பண்ணிடுவேன்டா. அதுக்கப்புறம் நம்ம நியூவாக உங்களுக்கு ஒன் ஷாட் ஆர் எஃப்எஃப் பார்க்கலாம், ஓகேவா? இந்த மாதிரியெல்லாம் வேணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம அந்த மாதிரிலாம் நம்ம ட்ரை பண்ணலாம், ஓகேவா? சரி, நம்ம ஸ்டோரியில் போயிடலாம். இப்போது இந்த ரூமில் நம்ம ஜேகே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அனதர் ரூமில் நம்ம டயாங் ரெடி ஆகிட்டு இருக்காரு. இங்கே நம்ம ஜிம்மின் சிரிச்சுக்கிட்டே டயாங் ரூமுக்கு வர, அப்போ டயாங்கு, என்னாச்சு ஜிம்மின், ஏன் சிரிச்சுக்கிட்டே வர, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை டயாங், இது வேறு. அப்படி என்ன, என் ஃப்ரெண்டு இவ்வளோ சந்தோஷப்படுற அளவுக்கு என்ன விஷயம் நடந்துச்சு? அது ஒன்றும் இல்லை டயாங், அது மிஸ்டர் ஜேகே இருக்கார்ல, ஆமாம், அவருடைய ஃப்ரெண்டு டோனின்னு சொல்லிட்டு கொரியாலன்னு வந்திருக்காரு. அவர்கிட்ட கொஞ்சம் ஃப்ளட் பண்ணுற மாதிரி பேசினேன். ஷுகர் ஃபேஸை பார்க்கணுமே அப்படின்ட்டு ஜிம்மின் சிரிக்க, அப்போது டயாங்கு ஜிம்மினே பார்க்குறாரு. என்ன அப்படி பார்க்குற? இல்லை, யாருக்கோ ஜெலஸ் பண்ணணுன்னு தோணுது, பட் அது லவ்வா என்னன்னு தெரியல. சாச்சா, லவ்வெல்லாம் கிடையாது. பார்ப்போம், லவ்வா இல்லை வேறு ஏதாவதான்னு அப்படின்னு டயாங் கலாய்க்க, இங்கே பாரு, உன் கல்யாணம் இன்னைக்கு ஞாபகம் இருக்குல்ல? எனக்கு இருக்குது சார், இது ஏன் கல்யாணம், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஜிம்மில் சிரிச்சுக்கிட்டு, ஃபைனலி நீ ஹாப்பியாக இருக்கியா? நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஜிம்மின், இது எல்லாத்துக்குமே நீ தான் காரணம். நான் ரீசன் கிடையாது. உங்கள் 2 பேருடைய லவ் தான் இதுக்கு ரீசன். நான் ஜஸ்ட் ஒரு கீ போட்டேன். ஃபுல்லாக எல்லாமே நீங்கள் பண்ண வேலை மட்டும்தான். நீங்கள் 2 பேரும் ட்ரூவாக லவ் பண்ணதால தான், பொறுமையாக இருந்ததால தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்துருக்கீங்க. நிறைய பேர் லவ் பண்ணுறாங்க, பட் யாரும் இந்த அளவுக்கு பொறுமையாகவும் பிடிவாதமோ இருக்க மாட்டாங்க. ஸோ நீங்கள் பொறுமையாகவும் இருந்தீங்க, நிறைய லவ்வோடு இருந்தீங்க, பிடிவாதமாகவும் இருந்தீங்க. இதே மாதிரி எல்லோரும் இருந்தாங்க, எல்லாருக்கும் கண்டிப்பாக லவ் சக்ஸஸ் ஆகும். தேங்க்யூ ஜிம்மின். போதும்டா, எவ்வளோ தேங்க்ஸ் சொல்லுவேன்? உனக்கு எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் என்னால் அது பத்தாதுன்னு தோணுது. தேங்க்ஸ்லாம் வேணாம், நல்ல பெரிய ட்ரீட்டாக கொடு, ஓகேவா? சரி சரி, கொடுத்துடலாம் அப்படின்னு தேங்குமே சிரிக்கிறாரு. எங்கள் ஜிம்மினுமே சிரிச்சுக்கிட்டு அப்படியே கொஞ்சம் தான் வெயிட் பண்ணுறாங்க. ஸோ அங்கேருந்து 2 பேரையும் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கரெக்டாக இங்கே டேங்க் டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஜிம்மின் டேங்க் அழைச்சிட்டு வெளியே வராங்க. அந்த சைடு ஷுகா வந்து ஜேகே அழைச்சிட்டு வெளியே வராங்க. பின்னாடி டோனி நிற்கிறாரு. 2 பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்குறாங்க, அதாவது ஜேகேவும் தயாங்கும். ஃபைனலி இட்ஸ் அ பிக் டே. 2 பேரும் ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அப்படி பார்த்து 2 பேருமே ஸ்மைல் பண்ணிக்கிறாங்க. இப்போது ரியாலிட்டிக்கு வர மாதிரி ஜிம்மின் ஒரு மாதிரி பண்ணேன் அப்படின்னு பண்ணேன். 2 பேரும் ரியாலிட்டிக்கு வந்துட்டு போகலாமா அப்படின்னு கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேருமே அந்த டெரஸ்லேருந்து ஒன்றாவே நடந்து வராங்க. பின்னாடி நம்ம யூன்மின், அதுக்கு பின்னாடி டோனி வராரு. ஸோ அப்படியே இறங்கி நடந்து அந்த மணப்படைக்கு போகிறதுக்காக நடந்து வராங்க. பட் நம்ம ஜேகே தேங்குடைய ஹேண்டை லைட்டாக ஹோல்ட் பண்ணுறாரு. தேங்குமே அதை புரிஞ்சுக்கிட்டு அவருமே ஹேண்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாரு. ஃபேமிலியில் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணுறாங்க. இப்போ 2 பேரும் ஹேண்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு மணமடிக்கு போகிறாங்க. எல்லாத்துக்கும் நமஸ்காரம் பண்ணிக்கோங்க சொல்லி எல்லாருக்குமே அவங்க நமஸ்காரம் பண்ணிவிட்டு அப்படியே வந்து உட்காடுறாங்க. தயாங்குடைய அப்பா ஜிம்மினுக்கும் ஜிம்மினுடைய அப்பா வந்து தயாங்குடைய அப்பா ஜேகேக்கும் ஜேகேயுடைய அப்பா தயாங்கும் மாலை போட்டு விட்டுறாங்க 2 பேரும் மாற்றி மாற்றி. ஸோ மாலை போட்டு விட்டோடனையும் 2 பேருமே அப்படியே வந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போது ஐயர் வந்து உங்கள் கழுத்தில் உள்ள மாலையை மாற்றி போட்டுக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். 2 பேருமே அதே மாதிரி மாற்றி போட்டுக்கிறாங்க. ஐயர் மந்திர சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே டேங்கு ஜேகே பார்க்க, ஜேகே தயாங்க பார்க்க ரொம்ப ஒரு மாதிரி எமோஷனல் மூமெண்ட்டாக 2 பேருக்கும் அந்த மாதிரி இருக்குது. நிறைய பேர் அந்த வெட்டிங்க்கு ஆக்சுவலி வந்திருக்காங்க. ஏன்னா இந்த வெட்டிங் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்டில் அந்த ஊர் ஜனங்களுக்கு எல்லாத்துக்கும். ஸோ எல்லாருமே வந்திருக்காங்க, பட் யாருமே முகம் சொல்லிக்கிற அளவுக்குலாம் இல்லை. எல்லாருமே இருக்காங்க, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக அந்த வெட்டிங்கை பார்க்குறாங்க. இந்த மாதிரி நடக்குமா அப்படிங்கிற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு மாதிரி பார்க்குறாங்க அந்த வெட்டிங்கை. ஆனால் எல்லாருடைய ஃபேஸ்லேயுமே சிரிப்பு இருக்குது அந்த வெட்டிங் பார்க்கும்போது. அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம டேக்கு 2 பேருக்குமே அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இதை தானே அவங்க எதிர்பார்த்துருப்பாங்க, எல்லாருமே இதில் வந்து ஃபுல்ஃபில் அடையணும்னு. அதே மாதிரி தான் எங்கள் ஊரில் உள்ளவங்க கூட இதில் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 2 பேரும் இவ்வளோ வருஷமாக காத்திருந்ததுக்கு ஒரு பலன் கிடைச்ச மாதிரி அவ்வளோ ஃபீல் பண்ணுறாங்க. 2 பேருக்கு அப்படி இருக்குது. ஸோ ஐயர் மந்திரெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. இந்த சைடு வந்து நம்ம ஜேகேவும் தயாங்கும்
அந்த மந்திரத்தை வந்து திருப்பி வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பேரண்ட்ஸ்க்கே வந்து டவுட் இருக்கும். அதே மாதிரி தான் அங்கே உட்காந்துருக்கவங்களுக்கும் டவுட்டு. இதில் வந்து தாலி கட்டுவாங்களா, யார் யாருக்கு கட்டுவா அப்படிங்கிற மாதிரி 2 பேருக்கும் ஒரு டவுட்டு. ஆல்ரெடி தயாங்க அப்பா வந்து தயாங்க பொண்ணு மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. ஒருவேளை வந்து ஜேகே தாலி கட்டிட்டு வாரோ அப்படிங்கிற மாதிரி தான் தயாங்க அப்பாவுக்கு வந்து அது மட்டும் தான் ஃபீலிங்கு. இதை புரிஞ்ச மாதிரி அங்கே ஐயர் வந்து கெட்டி மேலும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இங்கே நம்ம ஜேகே கையில் வந்து செயின் மாதிரி இருக்கிறாரு. அது வந்து ஒரு மஞ்சள் கயிறு கிடையாது, பட் அது வந்து செயின். அந்த செயினில் வந்து டாலர்லாம் வந்து கொஞ்சம் பெருசாகவே தான் இருக்கும். அந்த டாலரோட அந்த செயின் எடுக்கிறாரு. அது பக்கத்துக்கு அவ்வளோதான் இருக்குது. ஏன்னா அந்த டாலரில் வந்து ஜேகேவுடைய ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு கோல்டுலேயே. அவன் ஃபோட்டோ அதில் ஃபோட்டோவாக இல்லை, அந்த நார்மலாக பிரிண்ட் பண்ண அப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பிரிண்ட் பண்ணியிருக்கு. அந்த செயினை வந்து நம்ம ஜேகே எடுக்கிறாரு. எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. அதே மாதிரி தான் தயாங்கும் அங்கே வந்து அவர் வந்து இது எடுக்கிறாரு. மற்றவங்களுக்கு பூ மட்டும் கையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ தாலி எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த வெட்டிங்க்கு எப்படி அவங்களுக்கு தாலி வாங்குறதுன்னு தெரிஞ்சிருக்காது. அப்போ ஜேகே வந்து இதை வந்து நான் பார்த்துக்கிறேன், நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் வந்து வெறும் பூ மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி பூ மட்டும்தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நம்ம தயாங்குமே அவருடைய கையிலேருந்து அந்த செயின் வந்து எடுத்திருப்பார். அந்த செயினில் தயாங்குடைய ஃபோட்டோ வந்து பிரிண்ட் பண்ணியிருக்கு. அந்த மாதிரி தான் இருக்குது. 2 பேருமே எடுக்கிறாங்க. இப்போ ஐயர் வந்து கெட்டி மேலான்னு சொல்லும்போது, இப்போ நம்ம ஜேகே வந்து தயாங்குடைய கழுத்தில் வந்து அந்த டாலரை வந்து போட்டு விட்டார். தயாங்குமே அதை ரொம்ப ஹாப்பியாக அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதே மாதிரி தான் நம்ம தயாங்குமே அவர் கையில் உள்ள அந்த டாலரை ஜேகேவுடைய கழுத்தில் போட்டு விட்டார். இப்போ 2 ஃபேமிலிக்கும் அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா தயாங்குடைய அப்பா வந்து எதை தான் ஒத்துக்கிட்டாலும் அவருக்கு உள்ளுக்குள்ளே கொஞ்சம் பயம் இருக்கும். ஒருவேளை நம்ம பையன் வந்து பொண்ணாக மாறிட்டானோ, அவனுக்கு வந்து ஜேகே தாலி கட்டிடுவானோ அப்படிங்கிற அந்த பயம் இருந்திருக்கும். பட் அவன் வந்து இப்போது செயின் இப்போ 2 பேரும் மாற்றி போடுவோம். 2 பேர் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஹாப்பி, அந்த மாதிரி ஹாப்பி டேஸில் அவங்களாம் நின்று நிற்கிறாங்க. இங்கே நம்ம இவனுமே 2 பேருக்குமே இவங்க பிளான்லாம் தெரியும் ஆக்சுவலி. ஏன்னா தாலி வாங்கும்போது 4 பேர் தான் போயிருப்பாங்க. ஸோ அவ்வளோ ஹாப்பியாக அந்த வெட்டிங் வந்து முடியுது. செயின் போட்டு விட்டோடனே தயாங்க ஜேகே தயாங்க பார்க்க ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அவங்க 2 பேரையும் மறந்து அவ்வளோ ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ஜேகே தயாங்குடைய ஃபோர்ஹெட்லேயே சாஃப்டாக வந்து கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த இது போயிட்டு இருக்குது. அப்போ ஐயர் வந்து அது இந்த குங்குமம் ஐயோ கொடுங்க ஐயரே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து அந்த குங்குமத்தை வாங்கி தயாங்குடைய நெத்தியில், அதாவது நெத்திலனா மீன்ஸ் மேலே கிடையாது, வகுடியில் கிடையாது, நெத்தியில் ஜஸ்ட்டு அந்த குங்குமத்தை மட்டும் வச்சு விட்டுட்டு அவருடைய செயினுக்கு அந்த குங்குமத்தை வைக்கிறாரு. அதே மாதிரி தான் நம்ம தயாங்குமே அவன் குங்குமத்தை எடுத்து ஜேகேவுடைய நெத்திக்கு வச்சுட்டு அந்த செயினுக்குமே அந்த குங்குமத்தை வந்து வச்சு விட்டார். ஸோ 2 பேருமே வந்து சேமாக தான் வந்து ஆக்சுவலி எல்லாமே வந்து பண்ணுறாங்க. இப்போ வந்து அக்னியை வந்து சுற்றி வாங்க அப்படின்னு சொல்லும்போது 2 பேருமே அதே மாதிரி தான் அவங்க மேலே வந்து அது துணி மாதிரி போட்டிருப்பாங்க, அதாவது ஷோல்டரில் போட்டிருப்பாங்க அந்த இது துண்டு. அது 2 பேர் துண்டையுமே கட்டி விட்டுட்டு சுற்றி வராங்க. ஃபர்ஸ்ட்டு ஜேகே போகிறாரு, பின்னாடி தயாங்க. அடுத்த இதில் வந்து தயாங்க முன்னாடி போகிறாரு, அப்புறம் ஜேகே வராரு. ஸோ அந்த மாதிரி தான் 2 பேர் சுற்றி வராங்க. இது எல்லாத்தையுமே எல்லாருமே ஹாப்பியாக பார்த்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம அங்கே அம்மி எடுத்துகிட்டு வந்து வச்சு அதில் வந்து மெட்டி போட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லவும், அதே மாதிரி தான் சேம் எல்லாமே 2 பேரும் சேமாக இதை விட்டு கொடுக்காம 2 பேரும் ஒரே மாதிரி தான் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு தயாங்க வந்து காலை எடுத்து அம்மியில் வைக்கிறாரு. ஜேகே உட்காந்துட்டு தயாங்கோட காலில் வந்து மெட்டி போட்டுக்கிறாரு. அது வந்து ஒரு வளையல் மெட்டி மாதிரி தேங்குடைய காலில் வந்து போட்டு விட்டார். தேங்கம்மே அதை ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணிவிட்டு ஒரு ஹாப்பி டியர்ஸோடு அதை பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி தான் ஜேகே வந்து காலை எடுத்து வைக்கிறான், தேங்க வந்து அதை போட்டு விட்டார். 2 பேருக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபைனலி அவங்க நினச்சதெல்லாம் நடந்துச்சுன்ட்டு 2 பேருமே அப்படி வந்து ஹேண்ட்ஸை வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு எல்லாரையும் பார்த்து வணக்கம் சொல்லிவிட்டு அப்படி வந்து ஸ்டேஜில் போய்ட்டு நிற்கிறாங்க. வெட்டிங்கெல்லாம் முடிஞ்சிடுச்சு. எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இங்கே பெரியவங்க காலெல்லாம் விழுந்து 2 பேரும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தேங்குடைய அப்பாக்கெல்லாம் தேர்ஸியும் வந்துடுச்சுன்னு சொல்லலாம். அவர் அழுதுகிட்டே இருக்கார். அப்போது தயாங்க, ஏன் பாலறீங்க, உங்களுக்கு இந்த கல்யாணத்தில் சந்தோஷம் இல்லையாண்ணா? இல்லை தயாங்க, நான் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன், ஆனந்த கண்ணீர் சொல்லலாம், எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேங்க வந்து தேங்க வந்து தேங்குடைய அப்பா வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த வெட்டிங்லாம் அவ்வளோ அழகாக வந்து போயிட்டுருக்கு. ஸோ டைம் அப்படி வந்து ஸ்கிப் ஆகுது, எல்லோரும் சாப்பிட்லாம் அப்படிங்கிற மாதிரி அங்கே உள்ள ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்லாம், பேலன்ஸ் வந்து நம்ம அப்புறமா கண்டினியூ பண்ணலான்னு சொல்ல, அப்போ ஜிமின் வந்து இல்லை நம்ம கேம்ஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்புறம் நம்ம சாப்பிட போகலாம். இல்லைப்பா பெரியவங்களுக்குலாம் பசிக்கும், பெரியவங்களாம் சாப்பிட போங்க, நாங்கள் சின்ன பசங்களாம் கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்ல எல்லாருமே வந்து சரின்னு சொல்லிட்டு வயசானவங்க அங்கே வந்திருக்க ரிலேட்டிவ்ஸ் அவங்க ஒரு சிலர் வந்து சாப்பிட போக சொல்லிட்டாங்க. இங்கே வந்து நம்ம
தேக்குக்கு 2 பேருமே உட்கார வச்சுட்டு குடத்த ஒன்று வச்சுட்டு அதில் மோதிரத்தை போட்டுட்டு 2 பேரையும் வந்து எடுக்க சொல்லி கேம் ப்ளே பண்ணிட்டுருக்காங்க. நம்ம ஜேகே தான் வந்து ஃபஸ்ட்டு அதை எடுக்கிறாரு. எடுத்து வெளியில் காட்டுறாரு. தேங்கோட ஃபேஸ் சுகமாக வச்சுக்கிட்டு ஒரு மாதிரி பார்க்குறாங்க. லிப்ஸை போட் பண்ணிவிட்டு அப்போ ஜேகே சிரிச்சுக்கிட்டு அந்த ரிங்கை எடுத்து தேங்கோட கையில் போட்டார். ஓகே இன்னொரு ரவுண்ட் போகலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அதுக்கு இன்னொரு ரவுண்டு போகும்போது அங்கே வந்து தயாங்க வந்து ஜேகேயோட கையை வந்து ஜேகே வந்து தயாங்கோட கையை வந்து பிடிச்சிக்கிறாரு. ஷாக்கா ஜேகே பார்க்க ஜேகே வந்து நக்கலாக சிரிக்கிறாங்க. தயாங்க கொஞ்சம் விடு மாமா அப்படின்னு சொல்ல பொறுமையாக சொல்ல ஜேகே வந்து வீட்டு அம்மா தெரியல பிடிச்சிட்டே இருக்காங்க. என்ன கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்ட்டு மற்றவங்களாம் கேட்க தோ அப்படின்னு சொல்லிட்டு தேங்க் வந்து பட்டனு ரிங்கை வந்து எடுத்து காட்டுறாரு. எல்லோரும் வந்து கை தட்டுறாங்க. அந்த ரிங்கை எடுத்துகிட்டு ஜேகேடைய கையில் போட்டுட்டு ஏன்னு கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாரு. ஜேகே வந்து சிரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த பூவை வச்சுக்கிட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் அந்த மாதிரி தூக்கி போட்டு விளையாடுறது. ஸோ இந்த மாதிரி ஃபங்க்ஷன். ஸோ அப்பளை தட்டு உடைக்கிறது பட்டுன்னு ஜேகேக்கு தான் அடி விழுது. ஆனால் ஜேகே வேகமாக அடித்தா தயாங்கு கோவம் வரும். ஸோ அதனால் தயாங்குடைய ஹெட்டில் வச்சு பொறுமையாக தான் ஜேகே தட்டுறாரு. ஆனால் இங்கே நம்ம தயாங்க அப்பெல்லாம் கிடையாது. நங்குன்னு அடிக்கிறாரு ஜேகே போட்டு. எல்லோரும் சிரிக்கிறாங்க. இப்போ அடி வாங்க ஆரம்பிச்சிட்டாண்டா அப்படிங்கிற மாதிரி தான் சிரிக்கிறாங்க. அங்கே எங்கர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ நல்லா பெரிய ஃபேமிலி நிறையா சின்ன பசங்களாம் இருக்காங்க. ஸோ எங்கர்ஸ் தான் அங்கே நிறையா இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி தான் அந்த இதெல்லாம் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ இவங்க 2 பேரும் சாப்பிட போயிட்டாங்க. இலையை போட்டு 2 பேரும் ஊட்டி விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லவும் அதே மாதிரி 2 பேரும் ஊட்டி விட்டுக்கிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி இந்த பக்கம் பார்த்தா அப்படின்னாக்கா மிஸ்டர் டோனி சொல்லுங்கள் மிஸ்டர் ஜிமின் வாங்க சாப்பிட்லாம். எங்கள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆமாம் எங்கள் ஊர் சாப்பாடு சாப்பிட்டு பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே இங்கே வாங்க இங்கே வந்து உட்காருங்க. டோனி உட்காராரு. டோனிக்கு வந்து ஜிமினி இலையை எடுத்து போட்டுட்டு இங்கே வாங்க இதை எல்லாத்தையும் எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுவோம். அங்கே வேலை செய்கிற அந்த ஆளுங்கள்லாம் வந்து நம்ம டோனிக்கு வந்து ஃபுட்டு வந்து சர்வ் பண்ணுறாரு. மார்னிங் அப்படிங்கிறதுனால மார்னிங்க்கு ஏற்ற மாதிரி ஃபுட்ஸ் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா மார்னிங் தான் வெட்டிங் நடந்திருக்கும். ஸோ அதனால் மார்னிங் ஃபுட் வந்து சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா வடை வைக்கிறாங்க, கேசரி வைக்கிறாங்க, பாயாசம் வைக்கிறாங்க, இட்லி தோசை பூரி அப்படிங்கிற மாதிரி வெரைட்டிஸ் எல்லாமே எடுத்து வந்து வைக்கிறாங்க. போதும் நான் இவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஜிமின். ஐயோ சாப்பிடுங்க எங்கள் ஊர் சாப்பாடுலாம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ சாப்பிடுவீங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சாப்பிட தெரியல. ஸ்பூன்லேயே சாப்பிட்ட மனுஷன் அப்படி. அப்போது ஜிமின் வந்து பக்கத்தில் இலை இருக்கும் அங்கேயுமே போட்டிருப்பாங்க. அந்த இலையில் வந்து இந்த மாதிரி தான் பிச்சு சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு டோனிக்கு சொல்லி கொடுக்குறாரு. டோனியுமே வந்து ஓகே அப்படிங்கிற மாதிரி சாப்பிட்றாரு. இது வந்து சுகா வந்து தூரத்துலேருந்து பார்த்துட்டாரு. என்ன பண்ணுறேன் அப்படின்னு வேகமாக சுகா ஜிம்மிக்கிட்ட வந்து என்ன நடக்குது என்ன சுகா நீங்கள் நம்ம கெஸ்ட்டை நம்ம தானே கவனிக்கணும். நீங்கள் என்ன நீங்கள் பிறகு போயிட்டீங்க அவர் சாப்பிட்டாரா இல்லையெல்லாம் பார்க்க மாட்டிங்களா அப்படின்ட்டு கேட்க அப்போ டோனி இல்லை ஜிமின் திட்டாதீங்க நான் தான் அப்புறம் சாப்பிட்றேன்னு சொன்னேன். சரி நீங்கள் சாப்பிடுங்க ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டோனி சாப்பிட்றாரு. டோனி விழுந்து வந்து ஜிம்மினி கவனிக்க எங்கள் சுகாக்கா அதே தான் ஏறி திடீமாலா அப்படிங்கிற மாதிரி ஜிம்மினி இப்போது டேங்க் கூட ஏறி நான் பார்த்துக்கிறேன் அதெல்லாம் வேணாம் அவங்க 2 பேரும் ப்ரைவசியாக இருக்கட்டும் நான் இவரை பார்த்துக்கிறேன் நீங்கள் போங்க அப்படின்னு சொல்ல உங்களுக்கு மரியாதையாக போயிடு அப்படின்ட்டு சுகா சொல்ல நான் ஏன் போகணும் இங்கே பாரு நான் உன் ஃபியான்ஸே நான் சொல்கிறதா நீ கேட்கணும். நீ ஏன் ஃபியான்ஸையா யார் சொன்னால் அது ஒரு சும்மா ஒரு பொய்க்கு சொன்னது. ஆனால் இங்கே இருக்கிறவங்களுக்கு நான் அப்படி தானே தெரியும். நீ இப்போ டோனி கூட இருந்தாக்கா பார்க்குறவங்க தப்பாக நினைக்க மாட்டாங்களா என்ன அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாங்க. இவர் என்னுடைய கெஸ்ட்டு உன் கெஸ்ட் இல்லை எங்கள் கெஸ்ட்டு அப்போ கவனி நான் கவனிச்சிக்கிறேன் நீ போ என்னால் போக முடியாது அப்படி சொல்லிட்டு டோனி பக்கத்தில் உள்ள இலையில போய் சுகாக்கா பக்கத்தில் போய் உட்காந்துன்னு அவனுக்கு இன்னும் கொஞ்சம் எரியுது. கவனி என்னையை கவனி கெஸ்ட்டு அப்படின்னு ஜிமின்னு சொல்ல சுகா வேறு வழி இல்லாமல் இவனுக்கு எடுத்து வந்து வைங்க என்னென்ன வைக்கணும்னு சொல்லவும் சரி சார் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு சாம்பார் ஊற்றுறது அந்த மாதிரி பண்ணுறதுலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே ஜிம்மின்னு வந்து சாப்பிட்றாங்க. டோனிகிட்ட பேசிட்டு சாப்பிட்றாங்க. ஐயோ சுகாவுக்கு முடியல செம்ம கடுப்பாக இருக்குது. அவன் ஒரு மாதிரி கடுப்புலேயே அங்கேருந்து போயிட்டான். ஜிம்மினுக்கு அதை பிடிச்சிருக்கு என் கடுப்பாகிறது ஜெலசாக்கிறதுலாம். அவனுமே சைலண்டாக சாப்பிட்டுட்டு இருக்கான். சாப்பிட்டுலாம் முடிச்சுட்டு ஓகே ஜிம்மின் எனக்கு ஈவினிங் ஃப்ளைட்டு நான் கிளம்புறேன். ஈவினிங் ஃப்ளைட் தானே நீங்கள் மதியம் சாப்பிட்டுட்டு போகலாம்ல. இல்லை ஜிம்மின் எனக்கு ஒரு சின்ன ஒர்க் இருக்குது நான் அதை முடிச்சுட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். அப்போது ஜிம்மின் ஓகே ஆக்சுவலி நான் ஜேகேக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் நான் கிஃப்ட் கொடுக்கணும் வாங்க அப்படின்னு சொல்ல இங்கே நம்ம 2 பேருமே ஸ்டேஜில் தான் இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. ஏன்னா ஒரு சிலர் கிஃப்ட் கொடுக்குறாங்கல்ல. ஸோ அதனால வந்து ஸ்டேஜுக்கு போயிட்டாங்க. இங்கே டோனி அழைச்சிட்டு ஜிம்மின் போகிறாரு. டோனிக்கு வந்து சுகா வந்து ஜேகே வந்து கையை கொடுத்துட்டு இந்தாங்க சுகா ஜேகே அப்படின்ட்டு டோனி கிஃப்ட் கொடுக்குறாரு. இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு வெட்டிங் இது இல்லாமல் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கை கொடுக்க இங்கே தயாங்க்கு வந்து இது வந்து மிஸ்டர் டோனி எனக்கு பிஸ்னஸில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறாரு என்னோட பார்ட்னர் அப்படின்னு இன்ட்ரோ கொடுக்குறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஜஸ்ட் நார்மலாக பேசிட்டு இருக்காங்க. இங்கே ஜெமினி டைஸ் வந்து சுகாவை தேடுது. பட் சுகா வந்து எங்கேயுமே இல்லை. எங்கே போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சுகாவை தேடிட்டு வந்து போயிட்டார். இங்கே வந்து எல்லாருமே வந்து கிஃப்ட்ஸ் கொடுக்குறாங்க. இது 2 வந்து இவங்க 2 பேருமே வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் வந்து டைம்ஸ் எல்லாம் ஸ்கிப் ஆகுது.
ஷுகாவுமே வந்திருப்பாங்க. ஜெமின் எப்படி சமாதானப்படுத்தி ஷுகாவை வந்து கூப்பிட்டு வந்துட்டார். ஷிகாவும் ஜிம்மியும் 2 பேரும் சேர்ந்து 2 பேருக்குமே கிஃப்ட் கொடுக்குறாங்க. 2 பேருமே அதை ஹாப்பியாக வந்து அக்செப்ட் பண்ணிவிட்டு ஹக்கெல்லாம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் வந்து க்யூட்டாக வந்து ஃபோட்டோஸ் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறாங்க. டைம் எல்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட்டு தான். ஸோ நைட் வந்து ஒரு பக்கம் ஜிம்மி வந்து டேங்கை ரெடி பண்ணிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் ஷிகா வந்து ஜிகே ரூமில் இருக்காங்க. ஷிகா வந்து எதையும் யோசிச்சுட்டு இருக்காங்க. என்னடா என்ன யோசிக்கிற? இல்லை எந்த ரூம் ரெடி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். இதானே கேள்வி? இந்த ரூம் தான். ஓ சரி, நீ வெளியே போய் ஹாலில் ஏறி நான் ரெடி பண்ணுறேன். ஓகே. இப்போ வந்து ஜேகே வந்து கீழே போயிட்டாரு. அங்கே வந்து தயாங் வந்து ரூமில் இருக்கார். இப்போ ஷுகா போயிட்டு ஜிமின் ஷுகா இங்கே வா. ஜிமின் வராங்க. என்ன ரூம் ரெடி பண்ண வேணாமா? ஆமாம்ல வா. எங்கே இந்த ரூமா அந்த ரூமா? ஜேகேவோட ரூம் தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே ரூமை போயிட்டு நம்ம ஜிமினும் ஷுகா தான் எதுவுமே சண்டைலாம் போல் எதுவும் பேசலை. ஜஸ்ட் நார்மலாக வந்து ரெடி பண்ணிட்டுருக்காங்க. அந்த ஃப்ளவர்லாம் போட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணிட்டுருக்காங்க. இங்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ளவர் போட்டு ஓகே ஷுகா அப்படின்னு சொல்லிட்டு ஜீவனுமே வந்து எல்லாத்துலேயும் ஃப்ளவர் போடுறாங்க. அங்கே ஃப்ளவர்லாம் தொங்க விட்றாங்க. ஸோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சிடுறாங்க. கீழே எடுத்து ஜேகே வந்து ஃபேமிலி கிட்டலாம் வந்து பேசிட்டு இருக்காரு. எங்கிட்ட எனக்கு செம்ம டயர்டாக இருக்கும். அவர் வந்து கிடக்காரு மேலே. எல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு ஓகே முடிஞ்சிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அங்கே பெரியவங்கன்னா நாங்கள் பண்ண வீட்டுக்கு போகிறோம், வெளியில் போகிறோம் அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து இல்லைம்மா நீங்கள் எறிங்க. இல்லை நீங்கள் எறிங்க, உங்களுக்கு துணையாக ஏதாச்சும் வேணும்னாக்கா அதான் ஜிம்முன்னு இருக்கார்ல அவர் இருக்கட்டும், நாங்கள்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா சின்ன பசங்க நிறைய பேர் இருக்காங்களா அதனால் ஓகே அப்படின்னு சொல்லிடுறாங்க ஜேகேவும். ஸோ எல்லாருமே வந்து ஜிம்மினி கிட்ட சொல்கிறாங்க, நீ பார்த்துக்கோப்பா, உனக்கு ஏதாச்சும் வேணும்னாக்கா நீ கொடு எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்லுவோம். அவருமே வந்து சரின்னு சொல்லிட்டாரு. இப்போ பெரியவங்க எல்லாருமே வந்து போயிட்டாங்க. ஏன்னா நிறைய யங்கர்ஸ் இருக்காங்க, குட்டி பசங்க இருக்காங்க அப்படிங்கிறதுனால எல்லாத்தையும் அழைச்சிட்டு வெளியில் வந்து போயிட்டாங்க. அது பக்கத்தில் தான் பண்ண வீடு ஸோ அங்கே போயிட்டாங்க. இங்கே வந்து நம்ம ஜேகே வந்து ஜிமின் நீங்கள் ரூமுக்கு போங்க ஜேகே அப்படின்னு சொல்லுவோம். அவருமே வந்து சரி நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ஒரு ரூமுக்கு வந்து போயிட்டார். இங்கே வந்து பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு தேங்காய் அப்படின்னு தேங்காய் வந்து கூப்பிட தேங்கமே வந்து அந்த வரேன் இங்கே வா சொல்லு நான் ஜேகே ரூமை தான் ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து மில்க்கு நீ அந்த ரூமுக்கு எடுத்து போய்டு. நீங்கள் நான் ஒரு ரூமில் தான். அப்போ அங்கே சைடு வந்து ஷுகா வந்து அப்போ நீ வேறு ரூமுக்கு படுத்துக்க போ. இல்லை அதெல்லாம் முடியாது, நானாக தான் படுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏன்னா இவ்வளோ நேரம் வந்து ஜேகேவும் ஷுகாவும் ஒன்றா படுத்துருக்காங்க. இங்கே டேமின் 2 பேரும் ஒன்றா படுத்துருப்பாங்கல்ல. ஸோ வந்து இப்போ ஜேகே ரூம் ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது ஷுகா அங்கே படுப்பார். சண்டை போடுறாரு ஜிமின் கிட்ட. நீங்கள் 2 பேரும் சண்டை போடுங்க நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பால் எடுத்துகிட்டு நம்ம தேங்க வந்து போகிறாரு. இவன் அவன் விஷயத்தில் கரெக்டாக இருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி 2 பேரும் அவனையே பார்க்க நீங்கள் சண்டை போடுங்க நான் போகிறேன் போ அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ரூமுக்கு போய்ட்டு சிரிச்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. அங்கே நம்ம ஜேகே தான் அங்கே ஜன்னல்கிட்ட நின்று வெளியில் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்காரு. அங்கே பால்கனிலாம் இருக்காது ஓகேவா. ஜன்னல்கிட்ட நின்று அந்த மூணை வந்து பார்த்துட்டு இருக்காரு. அங்கே தேங்க வந்து உள்ளே சிரிச்சுக்கிட்டே போயிட்டு டோர் லாக் பண்ணிட்டு மாமா அப்படின்னு கூட இங்கே திரும்பி நம்ம ஜேகே வந்து தேங்காய் பார்க்க தேங்காய் அவ்வளோ அழகாக இருக்கான் பார்க்குறதுக்கு. எப்பவும் போல் தான் வேஷ்டி சட்டில் தான் இருக்கான். ஆனால் என்ன தெரில எனக்கு ரொம்ப அழகாக இருக்கான். கழுத்தை பார்க்குறாங்க, கழுத்தில் அந்த செயின் இருக்குது. தேங்காயோட ஜேகேயோடைய கழுத்துலையுமே இருக்குது, ஆனால் கொஞ்சம் மறைவாக இருக்குது. இங்கே நம்ம தேங்காய் வந்து தெரிகிற மாதிரியே தான் அந்த செயின் வந்து போட்டிருக்காரு. நீ ரொம்ப அழகாக இருக்க தயாங்க அப்படின்னு சொல்ல இங்கே தேய்க்க வந்து வெக்க வந்துடுச்சு. ஜேகே மெதுவாக தயங்கிட்ட போயிட்டு அவன் கையில் உள்ள பாலை எடுத்து டேபிளில் வச்சுட்டு அவன் ஹேண்ட்ஸை வந்து அப்படியே வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க தெரியல, நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். நான் உங்களை விட ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். ஃபைனலி இந்த கல்யாணம் முடிகிற வரைக்கும் எனக்கு எவ்வளோ பார்த்துட்டமா இருந்துச்சு தெரியுமா? ஏன் தெரியல, நமக்கு கல்யாணம் நடந்துருமாங்கிற மாதிரி எனக்கு அவ்வளோ பதட்டமாகிடுச்சு. நான் எல்லாரோடைய ஃபேஸையும் நோட் பண்ணிட்டு இருந்தேன். யார் பேசாவது கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருந்தால் கூட எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். இல்லை, எல்லாருமே இந்த ஊரில் புரிஞ்சுக்கிட்டாங்க. இதுவும் ஒரு வகையான உணர்வுன்ட்டு. யாருமே ஃபேஸ் அப்படி வைக்க மாட்டாங்க. நீங்கள் எதையும் நினச்சி கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்ல ஜேகே வந்து தயங்குடைய ஃபோர்ஹெட்டில் வந்து கிஸ் பண்ணுறாரு. ஃபைனலி நீ என்னுடைய தயங்காயிட்ட. தயங்கமே வந்து ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜேகே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. எங்கள் ஜேகேயுமே வந்து தயங்க வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. இன்னும் 100 ஆண்டு நாயுள் வேண்டும், கைரேகை எல்லாம் தேஞ்சும் நம்ம சவாலும், அன்பு என்னும் பானம் என் உசிர் வர வேணும், உசிர் வர நான் மூழ்கி மாய்ந்திட வேண்டும், கண்கள் 4 பார்த்து பார்வை ஒன்றே வேண்டும், காலத்துக்கோ நீ வேணும்.